இந்த கதை ஒரு பாசமுள்ள இளைஞரை பற்றியது. கதை பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு இளைஞர் தினமும் ஒரு பாட்டியிடம் ஆரஞ்சு பழங்களை வாங்குவார். பழங்களை எடை போட்டு வாங்கி பணம் கொடுத்த பின் அந்த பழங்களில் இருந்து ஒன்றை எடுத்து பார்த்து வாயில் போட்டு பார்த்துவிட்டு, பாட்டி, இந்த பழம் மிகவும் புளிப்பாக உள்ளது என்று அந்த பாட்டியிடம் கொடுத்து சாப்பிடச் சொல்லி புகார் செய்வார். உடனே அந்த பாட்டி ஒரு சுளையை வாயில் போட்டு பார்த்துவிட்டு, இல்லையப்பா, பழம் நல்லா தானே இருக்கு, உனக்கு ஏன் புளிக்குது என்பார். உடனே அந்த இளைஞர் எதுவும் பேசாமல் மீதி பழங்களை எடுத்து செல்லுவார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவர் மனைவி அவரிடம், ஏங்க, அந்த பழங்கள் இனிப்பா தானே இருக்கு, தினமும் ஏன் இப்படி இல்லை இனிப்பா இல்லை புளிக்குதுன்னு ஒரு ட்ராமா பண்ணுவீங்களே, ஏன் தினமும் இப்படி பண்ணுறீங்க? அந்த பாட்டியிடம் நல்ல இனிப்பான பழங்களை தான் அவங்க விற்காங்க. ஆனாலும் தனக்கென்று ஒரு பழத்தை கூட அவங்க வைக்க மாட்டேங்கிறாங்க. நான் இப்படி குறை கூறி கொடுப்பதால தினமும் அவர் காசு இழப்பின்றி ஒரு பழத்தை சாப்பிடுதாங்க என்றார். தினமும் நடக்கும் இந்த நாடகத்தை அருகில் இருந்த காய்கறி வியாபாரி கவனித்துவிட்டு அந்த பாட்டியிடம், ஆமா, அந்த ஆள் உன் பழங்களை தினம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். இருந்து நீ ஏன் தினம் அவனுக்கு எடை அதிகமா போட்டு போட்டு குடிக்கியே ஏன்? உடனே அந்த பாட்டி புன்னகைத்து விட்டு, அவன் என்ன தினமும் ஒரு பழத்தை சாப்பிட வைக்கிறதுக்கு தான் இப்படி குறை கூறுறது மாதிரி சொல்லிட்டு கொடுத்து சாப்பிட வைக்கான். இது எனக்கு தெரியாதுன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் எடை ஒன்றும் ஜாஸ்தியாக போடுறது இல்லை. அவன் அன்பில் நம்ம தராசு அப்படியே கொஞ்சம் சாஞ்சிருது என்றார் அன்போடு. இப்படிப்பட்ட சின்ன சின்ன அன்பில்தான் ஜீவன் இன்னும் இருக்கின்றது. அன்பை விதையுங்கள், அதையே